ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். செம்ம குளிரா இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? லைஃப்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதும் ஒரு பெரிய சந்தோஷமா தான் இருக்கு. எவ்ரிதிங் காட்ஸ் கிஃப்ட். எனக்கு வந்து ஒரு கமெண்ட் யாரோ கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி த கமெண்டர்ஸ் என்னோட ட்வின் வந்து மேரீடு. அவங்க ஒய்ஃப் வந்து 10 இயர்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பண்றது தப்பு இல்லையா? அது துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் ஏன் மனசுல வந்தது அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் இந்த ஜேர்னியை இன்னும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்காததுனால தான். தப்பாக சொல்லலை, ஏன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு டவுட் வரும். நம்ம வந்து இந்த ஜேர்னியை புரிஞ்சுக்காதப்போ நம்ம நினைப்போம் இது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ வந்து இது எப்படி என் லைஃப்பில் கொண்டு போகிறது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்போம். ஸோ அந்த 3D கான்ஷியஸ்னஸில் இருக்கும்போது வர்ற ஒரு டவுட்டு எல்லாருக்குமே இனிஷியல் ஸ்டேஜில் இந்த டவுட் வரும். ஸோ இதை நான் பல வீடியோவில் பல விதமாக கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். பட் ஸ்பெசிஃபிக்கலி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். திஸ் ஜேர்னி இஸ் ஆல் அபவுட் யூ. உங்களோட சோல் அலைண்டா எப்படி வாழணும் அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்த ஒரு பர்சன் தான் உங்கள் ட்வின். இங்கே வந்து அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு உங்களுக்கு அந்த சோல் மேலே வர்ற அந்த லவ், ஆக்சுவலி அந்த லவ்னால உங்களுக்கு நிறைய ட்ரிகர்ஸ் வரும். ஸோ உங்களுக்குள்ள என்னெல்லாம் தப்பாக இருக்கோ அதையெல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு தான் அந்த பர்சன் வந்திருக்காங்க. அந்த பர்சனோட லைஃப் வந்து நமக்கு இப்போ இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. உங்களுக்கு அந்த பர்சன் மேலே லவ் வரும்போது உங்களோட இன்செக்யூரிட்டிஸும் வெளியில் வர ஆரம்பிக்கும். டெஃபினெட்லி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ரொம்ப கண்டிஷன்டு மைண்டை பாதிக்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் பயங்கரமான ஏஜ் கேப்பு, இல்லை 2 பேர் மேரீடு, ஒரு ஆள் மேரீடு, இல்லைனா இந்த ரொம்ப ரிலீஜியஸாக ஸ்டக்காக இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி அந்த ரிலீஜனை விட்டு வர முடியாதவங்க, இல்லை ரொம்ப கண்டிஷன் எது வேணா இருக்கலாம். ஆனால் அது வந்து அவங்களோட கண்டிஷனில் ரொம்ப அதிகமாக எனக்கு வந்து இந்த மாதிரி முடியாது, இப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக நினைக்கிற ஒரு கண்டிஷன் அவங்க மனசில் இருக்கும். அந்த கண்டிஷனை எதிர்க்கிற மாதிரி தான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வரும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது உங்களை பாதிக்கிற ஒரு பெரிய கண்டிஷன். அதாவது அவங்க மேரீடாக அவங்க லைஃப்பில் நல்லா இருக்காங்க, அதுக்குள்ளே நான் போய் எப்படி வந்து இதை அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலி இந்த கண்டிஷனை பிரேக் பண்ணி உங்கள் லவ்வை அன்கண்டிஷனல் லவ்வாக மாற்றுறது தான் இங்கே உங்களோட வேலை. அதாவது அந்த பர்சன் லைஃப்பில் என்ன நடந்தாலும் யார் இருந்தாலும் நான் அவங்கள எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் லவ் பண்ணுவேன். அது வந்து நீங்களா பண்றது கிடையாது. அது உங்க சோல் வந்து அந்த ஒரு லெவலுக்கு க்ரோ ஆகும். நமக்கு இனிஷியலி எல்லாருக்குமே வந்து அந்த ட்வின் கூட வாழணும், ட்வின்னை வேணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரலாம். ஏன்னா தட் இஸ் மனித இயல்பு. அதை வந்து இல்லை அப்படின்னு நான் சொன்னால் அது ஒரு பொய்யா இருக்கும். ஏன்னா ஆசை வந்துடும் எல்லாருக்குமே. மனுஷங்க தான் எவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப கண்டிஷன்டாக அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு நினச்சா கூட உள்ளுக்குள்ளே நம்மளை தெரியாமல் ஒரு ஆசை, ஒரு ஏஜ் கேப் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ஒரு ஏஜ் கேப் இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை அவங்க மேரீட் நம்ம மேரீட்னா நம்ம மனசில் தோணும், அந்த ஒரு மேரேஜ் நடக்காமல் இருந்திருந்ததா இவங்களை எனக்கு கிடச்சிருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்காக அவங்கள வந்து இப்போ போய் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு கண்டிஷனை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜேர்னி வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அசண்டாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு, எப்படி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கலான்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே நம்பர் போட்டு போடுறது எதுக்காகன்னா, நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் இந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கேன். இன்றைக்கும் நான் வந்து கம்ப்ளீட்டாக எந்த ஒரு பிளேஸ்லையுமே ரீச் பண்ணேன்னு சொல்லவே முடியாது. ஐ வுட் சே தட் ஐ எம் க்ரோயிங் எவ்ரி டே. நம்ம ஒரு நாளும் நம்ம வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆகி இந்த ஜேர்னியில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. திஸ் ஜேர்னி இஸ் லைஃப் லாங். சோல் இருக்கிற வரைக்கும் அந்த ஜேர்னி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இன்னமும் வந்து நான் இன்னர் யூனியன் அட்டைன் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் ஐ எம் இன்னர் யூனியனை நோக்கி போயிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னர் யூனியன் அப்படிங்கிறது பல இடத்துல எனக்கு தோணும், அந்த ஒன்னஸ் எனக்கு பல இடத்துல தோணும். ஆனாலும் பல இடத்துல தப்பாகவும் நம்ம லைஃப்பில் டெசிஷன்ஸ் பண்ணுவோம், லோவாக ஃபீல் பண்ணுவோம், நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, நிறைய விஷயங்கள் வரும். ஸோ 100% நான் வந்து அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான பிளேஸில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ மை வீடியோஸ் நம்பர் போட்டிருக்கிறதே அதுக்காக தான். பிகாஸ் நீங்கள் அந்த ஜேர்னியில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நான் இப்போ போடுற நிறைய வீடியோஸ் வந்து மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. பிகாஸ் நான் முன்னாடி இருந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக என் சோல் இவால்வ் ஆகிருக்கு. இன்னும் நிறைய போகணும், பட் ஸ்டில் பெட்டர் தேன் எஸ்டர்டே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பர்சனோட லைஃப்பில்
ஒரு பார்ட்னர் இருக்காங்க, அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க லைஃப் நல்லா போதோ நல்லா போலியோ அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. அவங்க லைஃப்பை எப்படி கொண்டு போகணும், அவங்க பார்ட்னரை எப்படி அவங்க பார்த்துக்கணும், அவங்க லைஃப் எப்படி இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை கொண்டு போகணுங்கிறது அவங்களோட ஒரு ப்ராசஸ். அதில் நம்ம எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை, நம்மளால் அவங்க எதுவும் பண்ணவும் முடியாது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை பாருங்கள், உங்கள் லைஃப்பை கரெக்டாக லீட் பண்ணுங்கள். நான் நேற்று வீடியோ போடும்போதும் நிறைய பேருக்கு வந்து அந்த ட்வின்னை பார்க்காதீங்க, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கோங்கிறத யோசிக்காதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜ் ஆஃப் த ஜேர்னியில் இருக்கீங்க. எனக்கும் அப்படி தான் இருந்தது அந்த ஒரு டைம்ல எல்லாம் வந்து அது எப்படி அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இஃப் யூ ஃபீல் தட் இட்ஸ் ஓகே. ஒரு சமயத்தில் நமக்கு இந்த ட்வினை விட்டு கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நம்ம க்ரோ ஆக நமக்கே புரியும் இந்த பர்சன் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க தான் வந்தாங்க அப்படிங்கிறதும், இவங்க என் லைஃப்பில் எப்படி இருக்கணுமோ இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம மனசை வந்து மாற்ற ஆரம்பிப்போம். சோல் அலைண்டாக வாழ ஆரம்பிப்போம். நம்ம சோல் பர்பஸ் அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணும். அப்போது நான் வந்து இந்த வேர்ல்டில் ஒரு பர்பஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், அந்த ஒரு பர்பஸ் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் யூ வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், லாட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் போயிட்டே தான் இருக்கும். தட்ஸ் ஓகே. அதனால அவங்க லைஃப்பை பார்க்காதீங்க, அவங்க லைஃப்பில் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க லைஃப் எப்படி போகுது, ஹாப்பியாக போகுதுன்னா அதை எப்படி கொண்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம இப்போது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது வி கெட் கன்ஃபியூஸ் பிகாஸ் இது வந்து ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ரொமான்ஸ் லவ் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் ரொமான்ஸ் என்னன்னு நீங்கள் உங்கள் ட்வின் கிட்டே இருந்தால் கற்றுப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் லவ்வை இப்படி பார்க்கலான்னே நமக்கு தெரியாது. நம்ம வந்து ரொம்ப கண்டிஷனோட பொசசிவ்னஸோட என்னோடது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாமே லவ்வை பார்த்துருப்போம். அது இது வரைக்கும் லைஃப்பில் எல்லாருமே அப்படி தான், ஏன்னா அது அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது நம்மளோட அவகாசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே லவ் அப்படிங்கிறது பியூரான ஒரு ஃபார்ம்ங்கிறதும், அதுக்கு வந்து அந்த பர்சன் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறதும், அவங்க சோல் க்ரோத்துக்கு அவங்கள விட்டு கொடுக்கவும் நம்ம கற்றுப்போம். ஸோ அந்த யூனிவர்ஸ்லேருந்து அவங்களுக்கு என்னென்ன பாடங்கள் கற்றுக்கணுமோ, அவங்க என்னென்ன கர்மாவை ஃபினிஷ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் வில் பி அ யூனியன் ஆஸ் வெல். அந்த யூனியன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம சந்தோஷமாக அந்த டைமில் ஏற்றுப்போம். அதை நீங்கள் நம்புங்க. ஏன்னா யுவர் சோல் வில் க்ரோ இனஃப் டு அக்செப்ட் எனிதிங் இன் தட் ஸ்டேஜ். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்க சோல் என்ன ஆசைப்படுதோ அதை தான் உங்களுக்கு கரெக்டா உங்க லைஃப்ல நடக்கும். உங்க சோல் என்ன ஆசைப்படுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் 100% உங்களால சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் ஆசைப்படும், ஆனா எக்ஸாக்ட்லி உங்க சோல் இவால்வ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் வேணும், இதுதான் எனக்கு சந்தோஷம், இது கிடைச்சதுல நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க அதை தான் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் லைஃப்பில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, என் லைஃப்பில் அது எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போவே யோசிக்க வேண்டாம். இன்னர் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுங்கள். நிறைய ஹீல் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து அந்த பர்சனை உங்க சோலா மட்டும் பார்க்குற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வர முடியும். ஏன்னா 3Dல அந்த பர்சன் இன்னொருத்தங்க தான், அதை வந்து எப்போதுமே நம்ம மறந்துடக்கூடாது. இது வந்து நீங்க அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் அதுதான் உண்மை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்கள 3Dல பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்க நம்மள பாக்கணும்னு ஏங்குறீங்களோ, அதுல வந்து உங்களுக்கு பெயினை தவிர எதுவுமே வராது. ஏன்னா அவங்க வர மாட்டாங்க. அவங்களால உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உங்க எனர்ஜி அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். 100% அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள வரணும். அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல தோன்ற ஒரு சுச்சுவேஷன், வேண்டாம்னா என்ன, பிசிக்கலி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால இந்த ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் தான் இது அப்படிங்கிறதே ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்பீங்கல்ல, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு. அந்த ஒரு ஜேர்னில இருக்கும் அப்படின்னு நான் 100% அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லலை. இது வந்து மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கனெக்ஷன், இதுல என்னமோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வேலையை தான் பார்க்கணும், வேற வழியே கிடையாது. எவ்வளோ வேணா சண்டை போடுங்க, கத்துங்க, அழுவுங்க, வந்து யாரை வேணா திட்டுங்க, என்ன வேணா சொல்லுங்க, பட் அதை வந்து நீங்க கடைசியில புரிஞ்சுப்பீங்க. அதுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பிகாஸ் இந்த ஜேர்னில வர்றவங்க எல்லாம் இனிஷியலி போற ஒரு ஸ்டேஜ் தான் அது. யூ வில் நாட் பி ஏபிள் டு அக்செப்ட் தட் வென் ஐ சே நவ். எனக்கும் இதே மாதிரி தான் இருந்தது ஒரு டைம்ல, பட் இப்போ எனக்கு அது கரெக்டா தெரியுது. அண்ட் அந்த சோல் வந்து நம்மளோட சோல் தான். ஸோ அந்த சோல் இந்த லைஃப்பை வந்து வாழறதுக்காக வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த பாடி அண்ட் மைண்ட் ஆசைப்படுற அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டோம். அவங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு
என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன். அதை நம்ம சந்தோஷமா ஏத்துப்போம். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.